குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் எம்ஆர்கே. நம்ம டுடே பார்க்க போகிறது +2 மேத்தமெட்டிக்ஸ் டே 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, குட். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். தமிழில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, குட். மேட்ரிக்ஸு டிட்டர்மண்டு எது எதில் பயன்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத மொதல் கான்செப்ட். ஓகே, ரைட், குட். ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் அதாவது கான்செப்டை நம்ம படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் யூஸ் ஆகும். 11th ஸ்டாண்டர்ட் நீ யூனிட்டு 7ல் படிச்சிருப்ப. மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்ப எல்லாமே. ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற உனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சிங்குலர் மேட்ரிக்ஸ் தமிழில் பூஜ்ஜிய அணி அப்படின்னு அர்த்தம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா பூஜ்ஜியமற்ற அணி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பூஜ்ஜிய அணி அப்படின்னா என்ன, சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மண்ட் வேல்யூ 0 ஆகணும். டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். அதுதான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதான் கான்செப்ட். ஓகேயா, ஒரு மேட்ரிக்ஸ் சிங்குலராக நான் சிங்குலராக அப்படின்றத பார்க்குறது. குட், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். we know that already. ஓகேயா, குட். 11th ஸ்டாண்டர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சிமெட்ரிக் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே கிடச்சிச்சின்னா அது சிமெட்ரிக். அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -ஏ. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா ஏ கிடைக்கும். ஓகே, அப்படி யோசிக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் கிடைக்கும் உள்ள. அதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகானல். நெக்ஸ்ட் என்னது, ஆர்த்தோகானல். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. ஐ மீனிங் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். I2 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை I3ன்னு சொல்லலாம். யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது 2x2 அப்படின்னா I2. யூனிட் மேட்ரிக்ஸு அல்லது ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது 3x3 சொன்னாலும் சரி, 2x2 சொன்னாலும் சரி. 2x2னா I2ன்னு சொல்லுவோம், 3x3னா I3ன்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ கிடைக்கும். ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்னொரு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி மேட்ரிக்ஸை பேரந்திசிஸ் அப்படின்றத ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு எழுதலாம், ஓப்பன் ப்ராக்கெட்லையும் போடலாம், க்ளோஸ் ப்ராக்கெட்லையும் போட்டு எழுதலாம், ரெக்டாங்குலர் அரேயில் போட்டு எழுதுறது. பட் டிட்டர்மண்ட் அப்படின்றது 2 சைடு கோடு போட்டு தான் எழுதணும் கம்பல்சரி, இல்லைனா தப்பு. அதே மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, டிட்டர்மண்ட்டுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணலாம். அதுதான் சிங்குலர் நான் சிங்குலரான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வேல்யூ என்ன செய்யலாம், ஃபைன் பண்ணலாம். அதை தான் உனக்கு ரோ R1 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். பட் எந்த ரோ வழியாலும் ஓப்பன் பண்ணலாம், காலம் வழியாலும் ஓப்பன் பண்ணலாம். பட் பேசிக்காக நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், R1 வழியாக ஓப்பன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா, குட். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லிவிட்டு ஏன் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்கிறேன்னா உனக்கு தெரிஞ்சுக்கிறணும். தமிழில் நேர்மாறு அணி. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நேர்மாறு அணி, இல்லை அணியின் நேர்மாறு, எப்படி வேணால் வச்சுக்கோ. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அணிகளின் நேர்மாறு. சரியா, மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்வர்ஸு இல்லை இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அணி நேர்மாறு. தமிழில் எதிர்மறைன்னு கூட சொல்லுவாங்க. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜி ஏ. இந்த டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துருச்சுன்னா, அதாவது டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ 0ன்னு வந்துருச்சுன்னா, சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா 1/0ன்னு நாட் டிஃபைன் ஆயிரும்ல, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஆயிரும். அப்போ டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ 0ன்னு வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் என்னது, அந்த டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ 0ன்னு போட்டோம்னா 1/0ன்றது எனி நம்பர் பை 0
கான்செப்ட் என்ன, நாட் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்ஜாயின்டிக்கு மதிப்புலாம் போயிடும். அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதணும். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியணும் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா சொல்கிறது? அதை கவனமாக பார்த்துக்கிறணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சரியா? ரைட்டு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. அட்ஜாயிண்ட் அப்படின்றது சேர்ப்பணி. அட்ஜாயின்றது என்னது? சேர்ப்பணி. அதை வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் 1.1ல். அதுதான் ஸ்டார்டிங் ஆகும். 2x2க்கு லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதர் டயகனலுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணுவோம். 3x3க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இதே இது ரெண்டுக்குமே அப்படி தான் சொல்லணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி என்ன சொல்லணும், ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டா? நான் எழுதியிருக்கேன் பாரு. கோஃபேக்டரை கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது தான் அட்ஜாயின்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, குட். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் ஏ இன்வர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் ஏ இன்வர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட்டு ஆகும் அப்படின்றத மறந்துடாத. அதுதான் இங்கே உள்ள கான்செப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் யூனிட்டில் கான்செப்டை வரிசையாக சொல்லிக்கிட்டு வர்றேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, மறந்துடாத. ஓகே, கான்செப்ட் வைஸாக படிச்சுனா தான் சென்டம் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்செப்டை பொறுமையாக திருப்பி வீடியோ பாரு, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டுக்க எதையுமே. ஓகே, குட். அட்ஜாயின்டிய மெத்தட் வந்து சில டீச்சரை பொறுத்து மாறும். உனக்கு டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணினா எழுதிக்கோ, இல்லை உன்னுடைய மெத்தடை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, பப்ளிக்கில் வந்து காமனாக எந்த இது இருந்தாலும் கீழே திருத்த தான் செய்வாங்க. ஓகே, கம்பல்சரி இப்படி தான் எழுதணும் கட்டாயம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி எழுதணும் கட்டாயம் கிடையாது. உன்னுடைய டீச்சர் சொல்லிக் கொடுக்குற வேணால் நீ ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணிக்க. பட் ஆன்சர் ஒன்றா வந்தால் சரி தான். ஓகே, குட். தேங்க்யூ.